எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலருடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையினுடைய 5வது கட்டம் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாத யாத்திரை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே ஏகப்பட்ட வேலைகள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்துட்டே இருக்கு. ஆல்சோ ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கடந்து கிட்டத்தட்ட 66 நாளை முடிச்சிருக்காரு. 66வது நாளாக செஞ்சி மற்றும் திண்டிவனம் இந்த 2 இடத்துல அண்ணாமலருடைய பாத யாத்திரை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திண்டிவனம்ல நடந்த பாத யாத்திரை பற்றி தான். திண்டிவனம் மக்கள் கிட்ட அண்ணாமலர்கள் பேசின முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்பொழுதும் போல அண்ணாமலர்கள் மாநில அளவுல திமுகவுடைய செயல்பாடுகள் மற்றும் மாவட்டத்துக்குள்ள திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ தொகுதியில லோக்கல்ல நடக்கக்கூடிய திமுகவுடைய செயல்பாடுகள், திமுக நிர்வாகிகள், திமுக பிரமுகர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை ரொம்ப புரூட்டலா ஓப்பனா மக்கள் முன்னாடி உடைச்சு பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நாம திண்டிவனம்ல அண்ணாமலர்கள் என்ன பேசியிருக்காரு, யார் யாரெல்லாம் போட்டு தாக்கி இருக்காரு, எந்தெந்த அமைச்சர்களை குறித்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம். அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். கணவன் இறந்துட்டாங்க, வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, கள்ளச்சாராயம் குடித்தது தவறு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது திமுக அரசு என்று சொல்ல வேண்டும். 10 லட்சம் ரூபாய். ஆனா இதே தமிழகத்துல சென்னையில வெள்ளம் வந்துச்சுங்க ஐயா. வெள்ளத்துல யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம். ஆனா சென்னை வெள்ளத்துல இறந்தா 5 லட்சம். இதே சிவகாசி பக்கத்துல தீபாவளிக்கு முன்பு வெடி விபத்துல இருந்தா 3 லட்சம். வெடி விபத்துல இருந்தா 3 லட்சம். சென்னை வெள்ளத்துல இருந்தா 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா 10 லட்சம். ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே. சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே. அண்ணன் TR பால் அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர்களுடைய சாராய ஆளு, இவங்களுடைய ஆளு. 10 லட்சம் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் பேர் குடிப்பாங்க. 5500 டாஸ்மாக் கடைகளை 6000 பண்ணா தான் மக்கள் வருவாங்க. இவர்கள் டாஸ்மாக் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசுடைய வருமானத்துக்காக இல்லைங்கய்யா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே 5500 டாஸ்மாக் கடை இருக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு, இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க, தீய சக்தி. தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகம் முன்னேறக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர். இவங்களை எல்லாம் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சுங்க. அது இந்த ஊர் சாதாரண ஊர் இல்லைங்கய்யா. 2 அமைச்சர். சில ஊருக்கு ஒரு அமைச்சர் கிடைப்பதே பெரிய, இந்த ஊருக்கு 2 அமைச்சர் பாருங்க. ஒரு அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள், இந்த ஊருக்கு ஒரு அமைச்சர். இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர். சாராயத்தை பத்தி நம்ம பேசணுங்க ஐயா, மரக்காணத்தை பத்தி பேசணும், விசச்சாராயத்தை பத்தி பேசணும். அதுல யாரெல்லாம் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்பொடி. வலதுகரம் இடதுகரம் யார் இருக்காங்களோ அவங்க தான் சாராய கேஸ்ல கைதானாங்க. அப்படிப்பட்ட பெருமை அமைச்சரா இருக்கார். அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு. பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினாங்க. என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது. நான் ஒரு நேர்மையான மனுஷன். என் மீது ஒரு வன்மத்துல காழ்ப்புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க. இப்ப ரைடு நடந்ததுங்க ஐயா. உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்க ஐயா. நிறைய பேர் உண்மை சொல்றது இல்லை. எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்க ஐயா. பொன்முடி அவர்கள் இங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார், அண்ணே பொன்முடி அண்ணன் மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க? அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு 2007 இருந்து 11 வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க 13 வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க. இது காழ்ப்புணர்ச்சி இல்லையானே அப்படின்னு நான் சொல்ல நினைச்ச தம்பி. அதனாலதான் நீ உடன்பிறப்பா இருக்கு, உனக்கு உண்மை தெரியல. அதனாலதான் நீ போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் 4வது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கிற நீ. நான் உண்மையை சொல்றேன் தம்பி, உடன்பிறப்பே கேட்டுக்க. அந்த தம்பிக்கு உண்மையை சொன்னேன், அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும். பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம், அண்ணன் தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் 2 கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா. இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு. PT XL மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு. 2வது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு. யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி. அண்ணே சாதாரணமா விலைக்கு வாங்கல. எங்கேயாச்சும் உலகத்துல 42 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா? யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கீங்க,
பூக்கடை கடை நடத்துறீங்க, ஹோட்டல் கடை நடத்துறீங்க. சகோதர சகோதரிகள், கடுமையா துணிக்கடையில காலையிலிருந்து இரவு வரை 10,000 12,000க்காக வேலை செய்யறீங்க. செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறாரு. நாம போய் ஒரு செருப்பு வாங்கினா 10 செருப்பு போட்டுட்டு 9 செருப்பை கழட்டி வைப்போம். 9 செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பார்க்கறாங்க. எவ்வளவுங்க சம்பளம் கொடுக்கிறோம்? 8,000 10,000 12,000. விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க. மரக்காணம் பக்கம் போனீங்கன்னா 3,000 ஏக்கர்ல தர்பூசணி, உப்பளம் போட்டிருக்கீங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்காணம் பக்கத்துல உப்பளம். வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ₹1 நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பொன்முடி அவர்கள் 2022 ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில். கம்பெனியுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற கம்பெனி. 110 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க. ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது 41,57,000. மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கங்க. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்க ஐயா. உங்களுக்கு வர வேண்டிய வரி பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. 41 லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. 2022 விற்கிறாங்க. அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க. எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தீங்க? அதை செக் பண்ணிக்கிட்டே போனா 10 வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா? தப்புங்களாங்க ஐயா? உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா? 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா? அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம். படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம். விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம். கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம். இதற்காகத்தாங்க ஐயா மோடி ஐயா நின்று இருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க 5 மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் தோத்துருமா. எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாருங்க, எல்லா இடத்துலயும் தோத்துருமா, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும். நான் சொன்ன ஏங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசியம் சொல்லுவார். எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும். ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது, மக்கள் விட மாட்டாங்க. நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிங்க ஐயா மக்கள் வேண்டாமா? சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல 3 மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க ஐயா அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தொண்டை கட்சிக்கு வேலை செய்தவன், முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன், ஏழை தாயினுடைய மகன், 20 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பாங்க. நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம். இதுதாங்க ஐயா சமநீதி, இதுதாங்க ஐயா சமூக நீதி. இந்த ஊர்ல தான் இருக்குங்க ஐயா. திண்டிவனத்தில் இருக்கிறாங்க ஒரு குரூப். நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க. அவங்க துணைத் தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டாங்க, பக்கத்துல சேரே போட மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, துணைத் தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணைத் தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார். ஆனா பொன்முடி என்ன பாத்தீங்கன்னா அந்த சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு, ரிப்பீட், சமூக நீதி சமநீதி, சமூக நீதி சமநீதி, திராவிடம் சமூக நீதி சமநீதி, ரிப்பீட். இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிடம்னா என்னங்க ஐயா? திராவிட அரசியல் சொல்றாங்க. 4வது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல். கலைஞர் முடிஞ்சு, ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து, அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து, அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல். எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா. நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும். அது உங்க குழந்தையா தெரியாதுங்க ஐயா. ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது. ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்தில் இருக்கீங்களா? நீங்க தாங்க ஐயா அரசியலுக்கு வரணும். வாங்க அண்ணா, எனக்கு அரசியல்லாம் சுத்தமா பிடிக்காது, சாக்கடனே தம்பி, நீங்க வாங்க.
அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும். கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க. பொன்முடியவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சிஎஸ் செக்ரட்டரி அங்க எப்படிங்க மாறும்? நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க. மோடி அவர் ஹிந்தி திணிக்கிறார். ஐயா இந்த நிகழ்ச்சியை முடிச்சோடனே நைட் 2 மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறாங்க ஐயா. எதுக்கு போறாங்க ஐயா? காசி தமிழ் சங்கமம் நாளை ஆரம்பமாக இருக்கிறது. காசி தமிழ் சங்கமம். திராவிடம் பத்தி இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. சத்தியமா இது வரைக்கும் யாரும் இது மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததே கிடையாது. அண்ணாமலர்கள் தான் முதல் தடவையா இத மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. குடும்பமா அடுத்த தலைமுறையா நீங்க போஸ்டர் ஒட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் திராவிட அரசியல் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்றாரு. இத மாதிரிலாம் நீங்க சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த 7 உள்ள ஊபிஸ்கள், இணையதள ஊபிஸ்கள் இதுங்கெல்லாம் காதுல வாங்க மாட்டாங்க. அவங்க பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு. பாஜக மட்டும்தான் யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், யார் சிஎம் ஆக போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு அங்க யாராச்சும் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிற மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து சிஎம் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உண்மையான சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறது பாஜக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு. அது 100க்கு 100 உண்மை, 100% உண்மையான விஷயம் தான் அண்ணாமலர்கள் சொன்னது. அண்ணாமலர்கள் இன்னைக்கு தலைவரா இருக்காரு இல்லையா, நாளைக்கு அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அண்ணாமலர்கள் பக்கத்துல வினோத் பி செல்வம் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவரு கூட நாளைக்கு தமிழக பாஜகவுடைய தலைவரா ஆகலாம். தமிழக பாஜக சார்பாக அவர் இந்த மாநிலத்துடைய முதல்வராக கூட ஆகலாம். இது பாஜக மட்டும்தான் சாத்தியம். இப்படி நான் பேசுறேன் பாத்தீங்களா, வினோத் பி செல்வம் கூட ஆகலாம்ப்பா, அவர் பக்கத்துல கூட இன்னொருத்தர் கூட ஆகலாம்ப்பா, ஏன் அண்ணாமலர்கள் தவிர்த்து இன்னும் நிறைய பேர் கூட இருக்காங்கப்பா, அவங்க கூட முதல்வராக ஆகலாம், அவங்க கூட தலைவராக ஆகலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃப்ரீயா சொல்றேன் பாத்தீங்களா. இத மாதிரி ஃப்ரீயான ஒரு கருத்தை திமுக காரங்க யாராச்சும் சொல்லுவாங்களா? இப்ப ரீசெண்டா கே நேரு அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு பூஜாரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போற போக்குல சொல்லிட்டாரு. உடனே கே நேரு அவர்கள் பதறாரு, ஐயோ இவர் இப்படி சொல்லிட்டாரு, இதனால நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போது சொல்லிட்டு அவர் பதறாரு. அப்ப பாத்துக்கோங்க, சும்மா பேச்சுக்கு கூட என்னால சிஎம் ஆக முடியும்ட்டு அங்க இருக்கிறவங்களால சொல்ல முடியல. அதுதான் நிலைமை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சமூக நீதி சமத்துவம், இதெல்லாம் தான் சமத்துவமா, இதெல்லாம் தான் சமூக நீதியா? உண்மையான சமூக நீதி சமத்துவத்தை உங்களால பாஜக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேற எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க, மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அமைச்சர் பொன்முடி அவர்களை குறித்து ஒரு விஷயத்த அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ரைடு குறித்தான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. 42 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு நிறுவனத்தை கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதனாலதான் ரைடு வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ரைடு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே தோண்டி எடுக்கிறாங்க. அதனாலதான் இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ரைடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இத மாதிரியான முழு விவரங்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்ல மாட்டேன்றாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது யாருடைய பணம், இது நம்மளுடைய பணம், உங்களுடைய பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், இந்த பெண்களுக்கான பணம், இங்க வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுடைய பணம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் ரொம்ப எமோஷனலாவே பேசியிருந்தாரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணாமலர்கள் தமிழக பாஜக வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பேச தெரியல, அவர் வார்த்தையே ஸ்பஷ்டமா பேச மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க. குற்றச்சாட்டுல கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணாமலரோட ஸ்பீச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துலாச்சும் லேக் வந்ததா? லேக் தட்டி இருக்காது, லேகே கிடையாது. இங்க கலைஞர் அவர்கள் தான் மிக சிறந்த பேச்சாளர், அண்ணா அவர்கள் தான் மிக சிறந்த பேச்சாளர், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் மிக சிறந்த பேச்சாளர் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்கள் இப்ப இருக்கிறார் இல்லையா, இந்த டைம்ல கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இருந்தாங்கன்னா கூட அண்ணாமலை அவர்கள் கூட நிக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல அவ்வளோ கட்ஸ் இருக்கு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே அவர் ஃபிங்கர் டிப்ல வச்சு பேசுறாரு. இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ணாமலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணாமலையோட ஸ்பீச் எப்படி இருக்கு, அவரு ஆரம்பத்துல பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெளிவாவே தெரியுது, அண்ணாமலை அவர்கள் முழு அரசியல்வாதியா ஆயிட்டாரு. அவர் பேசுறதுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் டெலிவரி பண்றாரு பாத்தீங்களா, அந்த வே ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தமிழக மக்களுக்கு எப்படி சொன்னா ஒரு விஷயம் புரியுமோ, எடுத்துப்பாங்களோ, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ, அப்படி இப்போ அண்ணாமலை அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இருக்கு திமுகக்கு ஆட்டமே. ஸோ அவ்வளவுதான் கைஸ், திண்டிவனத்துல நடந்த இந்த பாத யாத்திரை குறித்தான ஹைலைட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல செஞ்சில அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.